இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. Praise the Lord. Praise the Lord. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக எல்லாம் ஆயத்தமாயிட்ருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுவும் இந்த கடலோர பகுதியில் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக மகிமையாக இயேசுவினுடைய வருகையை, பிறப்பு விழாவை கொண்டாடுவாங்க. உங்களோடு இயேசுவினுடைய இந்த கிறிஸ்மஸ் செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆகவே நாம் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது இந்த கன்னியாகுமரிக்கு மாத்திரமல்ல, கடலோரங்களுக்கு மாத்திரமல்ல, இந்தியா தேசம் முழுவதுமாக இயேசுவினுடைய இந்த பிறப்பு விழாவை, இந்த திருவரு காலத்தை மகிமையோடு எல்லா மக்களும் கொண்டாட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி என்னோடு பேசும் ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, நல்ல நிலங்களாக எங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்களே, எங்களோடு பேசுங்க அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே நம்ம அர்ப்பணிப்போம். குடும்பங்கள் எல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுங்க. வர முடியாதவங்களெல்லாம் நீங்கள் இந்த நேரத்தில் அர்ப்பணிங்க. இந்த இரவு அநேக தேவைகளோடு காத்திருக்கிற ஜனங்களெல்லாம் நீங்கள் அர்ப்பணிங்க. பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் புவியிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் புவியிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மகிமையான இந்த இரவு நேரத்தில் உம்முடைய ஆவியும் ஜீவனுமான வார்த்தைகளை எங்களோடு கூட நீர் பகிர்ந்து கொள்வதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடம் முழுவதையும் ஆளுகை செய்யட்டும். வானம் திறந்திருக்கட்டும். அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து 14 முடிய இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8லிருந்து 14 முடிய இறை வார்த்தைகள். ஆமேன். ஆமேன். ஆமென். 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 ஆமென்.
ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த இடையர்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய வெளிச்சம். உடனே அவங்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. மாந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி, தாவீதின் ஊரில் மீட்பர் பிறந்திருக்கிறார். மீட்பர், உங்களெல்லாம் மீட்டெடுக்கக்கூடியவர் பிறந்திருக்கிறார். அடையாளங்களை சொல்கிறாங்க. உடனே வானசேனை இறங்கி வந்து உன்னதங்களில் பாடி ஆண்டவரை போற்றுகிறார்கள். அதுக்கப்புறம் அந்த இடையர்கள் ஓடி வராங்க. அந்த மாட்டு தொழுவத்தில் மாதாவுடைய மடையில் இருக்கிற இயேசுவை பார்க்குறாங்க. மிகுந்த சந்தோஷம் அவங்கள ஆட்கொள்ளுது. அவங்க ஜெருசலேமுக்குள்ளே போகிறாங்க. எல்லா இடங்கள்லையும் அந்த மீட்பரை அறிவிக்கிறாங்க. மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டானது. மகனே மகளே, இதோ இந்த நாட்களில் ஏசாயா 9:6 நம்ம தியானித்தோம். அமைதியின் மன்னன், அமைதியின் ராஜா, இதோ அமைதியை நமக்கு கொண்டு வரக்கூடியவர். இந்த இடத்துல ஒரு மீட்பர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மீட்பரை குறித்து நாம் இந்த நேரத்தில் தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, திருச்சபையில் திருவருகை காலம், அது முடிஞ்சதும் தவக்காலம், அப்புறம் பொதுக்காலம் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டங்களில் இயேசுவனுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய அபிஷேகம், அவருடைய நற்செய்தி பணி, அவருடைய ஆளுகை, அற்புதங்கள், அதிசயங்கள், அப்புறம் அவர் பாடு, மரணம், உயிர்ப்பு, இதெல்லாம் தியானிச்சுட்டு இந்த நவம்பர் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்துக்கு முந்தின அந்த வாரத்தில் ஒரு தீர்மானம், ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். என்னன்னா, இயேசு தான் எங்களுக்கு ராஜா. கிறிஸ்து ராஜாவுடைய விழாவை தாய் திருச்சபை உலகம் முழுவதும் கொண்டாட இறை மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா காலங்களிலும் இயேசு எங்களோடு நடந்து வருகிற ஒரு நிகழ்வை பார்க்கும்போது முடிவு என்னன்னா, அவர் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காலம். மறுபடியும் ஒரு திருவருகை காலம். அந்த திருவருகை காலத்தில் இந்த முதலாவது மெழுகுத்திரை, அதனுடைய ஆழமான அர்த்தம் ஒரு எதிர்நோக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எதிர்நோக்கை கொண்டு வரக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எதிர்நோக்கை பற்றி பேசும்போது எபேசியர் 1வது அதிகாரத்தில் 17, 18, 19 ஆகிய இறை வார்த்தைகளில் இந்த எதிர்நோக்கை பற்றி பேசுவார். ஹல்லேலூயா. என்ன அந்த எதிர்நோக்கு? இறை மக்களாக இருக்கிற நமக்கு ஒரு எதிர்நோக்கு இருக்குது அப்படின்னு பேசுவார். வாசிப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்க அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடு தரும் தூய் ஆவியும், பிரைஸ் தி லார்ட், ஞானமும் வெளிப்பாடும் தருகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைத்த இறைவனுடைய மகிமைகளையும் வல்லமைகளையும், எதற்காக அவர் என்ன தேடி வந்தார், என்னையே அழைத்தார், இதெல்லாம் நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்துவார். அதில் ஒரு 3 சிறப்பான காரியங்களை நமக்கு சொல்லித் தருவார் என்றார் பவுல். என்னது அது? அதுவும் கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்தகையது என்றும், அவர் நம்மளிடத்தில் விசுவாசமா இருக்கிற நம்மளிடத்தில் செயலாற்றுகிற அவருடைய வல்லமை எவ்வளவு ஆழமானது என்பதும் நீங்கள் அறியுமாறு. பிரைஸ் தி லார்ட். இப்போ பவுல் இதை தான் சொல்கிறாரு. உங்களுடைய அழைப்பு, ஆண்டவர் உங்களை தேடி வந்தது, இதெல்லாம் அதில் ஒரு எதிர்நோக்கு இருக்குது, ஒரு உரிமை பேர் இருக்குது, ஒரு வல்லமை இருக்குது. இதெல்லாம் உங்கள் மேலே வைத்திருக்கிறார் அவர்.
இதை நீங்கள் உணரும்படியா உங்களுடைய அகக்கண்களுக்கு அவர் வெளிச்சம் கொடுப்பாராக. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏதோ நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம் இல்லை, இந்த அழைப்பில் மிகப்பெரிய மேன்மைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் எதிர்நோக்கு. பிரியமானவர்களே, இந்த திருவருகை காலத்தில் இயேசுவினுடைய இந்த பிறப்பு விழாவை கொண்டாடி ஆயத்தமாக கொண்டு இருக்கிற இந்த காலத்தில் எல்லாவற்றிற்கும் ஆயத்தமாக இருக்கிற நாம் ஒரு எதிர்நோக்கு. அந்த எதிர்நோக்கினுடைய வெளிப்பாடு என்ன? இந்த சீராக்கின் ஞானத்தில் 16வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சாலமோன் ஞானி இந்த எதிர்நோக்கை பற்றி பேசுவார். பிரைஸ் தி லார்ட். சீராக்கின் ஞானம் 16ஆம் அதிகாரம். ஆமென் ஜீசஸ், ஹல்லேலூயா. அதில் படைப்பின் மணிமுடி மானிடர், எல்லா படைப்புகளிலும் விசேஷமானவங்க நானும் நீங்களும் தான் அப்படின்னு சொல்லும்போது அதில் 24 27 முடிய வாசிப்போமா? குழந்தாய், நான் சொல்வதை கேள், அதனால் உனக்கு அறிவு பெருகும். என்னுடைய வார்த்தைகள் மீது உன்னுடைய கருத்தை பதியவை. நற்பயிற்சியை உனக்கு நான் சுலபமாய் கற்பிப்பேன். அறிவை உனக்கு நான் புகட்டுவேன். அவருடைய எல்லா படைப்புகளிலும் ஒரு ஒழுங்கு இருக்குது. ஒரு ஒழுங்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், ஒரு தென்னை மரம்னா அதில் ஒரு ஒழுங்கு இருக்கும். அதில் எல்லா விதமான அந்த கனிகள், அதனுடைய இலைகள், அதனுடைய காய்கள், அதனுடைய வேர்கள், அதனுடைய பட்டைகள் எல்லாம் ஒரு ஒழுங்கு. அது வேறு எதையும் தர முடியாது. அதே போல் ஒரு மாங்காய் மரமாக இருந்தாலும் சரி, ஒரு வயல்வெளி பூக்களாக இருந்தாலும் சரி, ஒரு பயிராக இருந்தாலும் சரி, தானியமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு அவருக்கு கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் அவருடைய படைப்புகளில் அவங்க அந்த படைப்புகள் என்ன அனுபவிக்குதான் அதை சொல்கிறார் அந்த ஞானி. வாசிமா. அதனுடைய செயல்பாடுகள், அவருடைய படைப்பினுடைய செயல்பாடுகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இதோ சமுத்திரம், தண்ணீர், காற்று, நீர்வளம், நிலவளம் எல்லாவற்றையும் தலைமுறைகளுக்காக உண்டாக்குனார். அது அந்த ஒழுங்கின்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதுக்கு ஒரு பிளஸ்ஸிங் இருக்குதுன்றார். வாசிப்போம். அவற்றிற்கு பசியும் இல்லை, சோர்வும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அந்த ஒழுங்கின்படி அவைகள் செயல்படுகிறதுனால தான் படைத்தவர்களுக்கு, படைத்த ஆண்டவருக்கு எதுக்காக என்ன படைச்சாரோ அதை நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்குவேன்னு சொல்லி பயபக்தியோடு அது செய்கிறதுனால அதுக்கு பசியும் இல்லை, தாகமும் இல்லை, சோர்வும் இல்லை, செயல்பாடில் குறைவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படியே சொல்லிட்டு வந்த அந்த ஞானி 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 17ஆம் அதிகாரத்தில் 1-5 முடிய இறை வார்த்தையை நீங்கள் வாசிப்பாருங்க. நம் மனிதரை உண்டாக்கினார். மண்ணிலிருந்து மனிதரை உண்டாக்கினார். மீண்டும் அந்த மண்ணுக்கு திரும்பும்படி அவர் தீர்மானித்தார். குறிப்பிட்ட கால வரைகளை கொடுத்தார். இத்தனை காலம் இருக்கணும், இங்கே வாழணும், இப்படி இருக்கணும், இவ்வளோ ஞானம், இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுத்தாரு. அவரிடத்துல பாருங்க, நல்லா கவனிங்க, இதுதான் அந்த ஒழுங்கு. அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்தாரு. முதலாவது அவர் நம்மளை உருவாக்கி நம்முடைய அதிகாரத்தை படைப்புகளுக்கு கொடுக்கல. அவருடைய அதிகாரத்தை எனக்கும் உனக்கும் கொடுத்தாரு. ரெண்டாவது என்ன கொடுத்தாரா? அவருக்குள்ளா இருக்கிற வலிமை, வல்லமையை நமக்குள்ளா கொடுத்தாரு. நமக்கு கொடுத்தாரு. மூணாவது என்ன கொடுத்தாரா? அவருடைய சாயலை
அப்படியே நமக்கு கொடுத்தாரு. மூணாவது ஒரு ஆசீர்வாதம். நாலாவது பாருங்க, எல்லா உயிரினங்களும் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு பயப்படும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்குள்ள வைத்தாரு. அடுத்து வாங்க, ஆமென். 5 அறிவை நமக்கு 5 அறிவு தான் கொடுத்தாரு. அதை பயன்படுத்துகிற உரிமையும் கொடுத்தாரு. அப்புறம் 6வதாக அவருடைய அறிவு திறனை நம்ம மீது வைத்தார். பிரைஸ் தி லார்ட். 7வது, அந்த 6 அறிவையும் நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு பகுத்தறிவு, அவருடைய அறிவு, பரலோகத்தின் அறிவையும் நம்ம மீது வைத்தார். அப்புறம் இதை பாருங்க, விருப்புரிமை. நம்ம என்ன விரும்பினா நல்லது எடுத்துக்கலாம், தீயது போல எல்லாம் நம்ம முன்னாடி. விருப்புரிமை, கண், காது, பிரைஸ் எல்லாம், சிந்திக்கிற நல்ல மனநிலைகள், இதெல்லாம் கொடுத்தாரு. பிரைஸ் எல்லாம். ஆனால் இதை உணராதபடி எல்லாம் அவருது படைப்புகளுக்கு இதெல்லாம் தரல. அதனால தான் ஞானி எப்படி சொல்றாரு, மகனே மகளே, உனக்குள்ளா அவருடைய வல்லமையை வைத்திருக்கிறார், உனக்குள்ளா அவருடைய அறிவை வைத்திருக்கிறார், உனக்குள்ளா அவருடைய சாயலை வைத்திருக்கிறார், உனக்குள்ளா அவருடைய ஞானத்தை வைத்திருக்கிறார், உனக்குள்ளா அவருடைய பலத்தை வைத்திருக்கிறார். ஏன்? அவரோடு வாழும்படியாய், அவரோடு ஜீவிக்கும்படியாய். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒவ்வொரு வல்லமைகளையும் தியானிக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதலாவது ஒன்று நம்ம தியானிக்கலாம், அவருடைய சாயல். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அமைதியின் ராஜா அப்படின்னு பிரதர் இந்த டிசம்பர் மாதத்தில், இந்த திருவருகை காலத்தில், இந்த வருஷத்தினுடைய கடைசி முளையுறவு கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு, அமைதியின் ராஜா. பிரைஸ் தி லார்ட். எப்படி இந்த அமைதி எனக்குள்ள உங்களுக்குள்ள தங்கும்? தெய்வ சாயல், அவருடைய சாயல் நமக்குள்ள வைத்திருக்கிறாரு. அப்போது இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்க, கணவன், மனைவி, பிள்ளைங்க, வயோதிகர்கள், அவங்க பலகீனமாக இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம், அவங்களால ஒரு செயலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க தெய்வ சாயல். பிரைஸ் தி லார்ட். எல்லா மனுஷரும் தெய்வ சாயல். இந்த தெய்வ சாயலை நம்ம பார்க்கும்போது, பிரைஸ் தி லார்ட், பகை இருக்காது, வெறுப்பு இருக்காது, வைராக்கியம் இருக்காது, மன்னிக்க முடியாத நிலை இருக்காது. அமைதி அங்கே ஊற்றாய் பெருக்கெடுத்து வரும். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஒரு மிகப்பெரிய ஊற்று அங்கிருந்து புறப்படுமா பிரியமான சகோதரர். அதே போல அவருடைய வல்லமை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. யாக்கோபே, இஸ்ரவேலே, ஏசாயாவில் சொல்லுவாரு, என் வழி ஆண்டவருக்கு மறைவாக இருக்கிறது, எனக்கு நீதி செய்யாமல் விட்டுட்டாரு, அவர் எங்கே இருக்கிறார், நானே எப்படி நீ சொல்லலாம், நீ கேள்விப்படலையா? அவர் சோர்ந்து போகிறவர் அல்ல, அவர் களைப்படுகிறவர் அல்ல. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பலம் இல்லாதவனுக்கு பலத்தையும் கொடுத்து உன்னை வழி நடத்துவார். அதுதான் அவருடைய பலம். இளைஞர்கள் சோர்ந்து போவாங்க, வாலிபர்கள் களைப்படைவாங்க. என் மீது நம்பிக்கையா இருக்கிற மனிதனோ, என்னுடைய பலம் உன்கிட்ட இருக்குதுன்னு எப்ப நீ நம்புறியோ, எப்ப அதை நீ ஏற்றுக்கொள்றியோ, கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரே பறக்கிற புதிய பலம், புதிய வல்லமை. ஓடுவாங்க, களைப்படைய மாட்டாங்க, நடப்பாங்க, சோர்ந்து போக மாட்டாங்கம்மா. புதிய பலம். அதே போல அறிவு, அவரை அறிகிற அறிவு. எரேமியாவில் சொல்லுவார், ஞானி தன் ஞானத்தில் பெருமை பாராட்ட வேண்டாம், பலவான் தன் பலத்தில் பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வன் தன் செல்வத்தில் பெருமை பாராட்ட வேண்டாம், பெருமை பாராட்ட விரும்புகிறவன் என்னை அறிகிற அறிவு. எவ்வளவா என்ன நீ அறிந்து வைத்திருக்கிற அறிவு. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும்
நம்ம நினைக்கும் போது, உள்வாங்கும் போது, இதை குறித்து நம்ம மேன்மைப்படும் போது, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அமைதி ஊற்றெடுத்து பெருகும். தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். நமக்குள்ள அவர் தங்கியிருப்பார். எதற்காக நம்மை அழைத்தாரோ எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். மகனே மகளே, இந்த வல்லமைகளை, அந்த தெய்வ சாயலை, அவருடைய சாயல், அவருடைய வல்லமையை, அவருடைய அதிகாரங்கள், அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்தாரு பாருங்க. பிசாசுகளை எதிர்க்கிற அதிகாரம், பாம்புகளையும் தேள்களையும் கைகளில் பிடிக்கிற அதிகாரம், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் சேதப்படுத்தாத அதிகாரம், எல்லாவற்றின் மீது அதிகாரம் கொடுத்தார். இன்னைக்கு அந்த அதிகாரங்கள் எங்கே? பிரைஸ் தி லார்ட். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எதையும் செய்ய முடியும் என்கிற அந்த பலம் இன்னைக்கு எங்கே? ஐயோ, என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே, நான் பலம் இல்லாதவனா இருக்கிறேனே. அறிவு எங்கே? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? இதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய திட்டம் எங்க? அறிவு எங்க? மன்னிக்க முடியாத நிலை, வயோதிகர்களை ஒதுக்குறது, பகைமைகளை வளர்த்து கொள்வது, மன்னிப்பின் ஊற்ற இல்லை, தெய்வ சாயல இல்லையே, எங்க போயிடுச்சதெல்லாம்? அதனால தான் மீட்பர் வந்தார். அதுதான் மீட்பர், அதுதான் கிறிஸ்மஸ். பிசாசு இதெல்லாம் அபகரிச்சுக்கிட்டான். யோவான் நற்செய்தியில் அவர் சொல்லுவார், திருடன் 10ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்க. யோவான் 10:10. ஆமென். திருடன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமே அன்றி வேறு எதற்கும் அவன் வர்றதில்லை. அப்போ கொல்லணும், அழிக்கணும், திருடிடணும். எதெல்லாம் திருடணும்? அவருடைய வல்லமை நம்ம இருக்கிறத அவன் திருடிடணும். தெய்வ சாயலை அவன் திருடிடணும். தெய்வ அறிவு திருடிடணும். பிரைஸ் தி லார்ட். அதிகாரங்களை திருடிடணும். ஒன்றும் இல்லாதவர்களா, ஒரு பாவிகளா, ஒரு நிர்மூடர்களா, ஒரு புறம்பாக்கப்பட்டவர்களா, ஒரு ஊதாரியை போல நம்மை தெரிய விடணும். இதுதான் அவனுடைய திட்டம். இவன் எல்லாவற்றையும் பறித்து கொள்ளுகிறான். நாமளும் இடம் கொடுத்துட்டோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சாலமோனை ராஜாவா உட்கார வச்சுட்டாங்க சிங்காசனத்தில். சின்ன பையன், அழகான ராஜ்ய உடை உடுத்தி இருக்கிறார், மேள தாளங்கள், உலகமே வந்து பார்க்குது. தாவீதினுடைய குமாரன் சாலமோன், இஸ்ரவேலுக்கு ராஜா. மிக பிரமாண்டமான அரண்மனை, மிக பிரமாண்டமான உடைகள், மிக பிரமாண்டமான விருந்துகள். ஆனால் சாலமோன் என்ன செய்தார் தெரியுமா? அந்த பதவியேற்பெல்லாம் முடிஞ்சதுமே தன்னுடைய அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டுட்டு கிபியோனுக்கு புறப்படுறாரு. ஏன் கிபியோனுக்கு போனார்? அங்கே தான் ஆசரிப்பு கூடாரம் இருக்குது, அங்கே தான் உடன்படிக்கை பேழை இருக்குது, அங்கே தான் வெண்கல பலிபீடம் இருக்கிறது. தன் தகப்பன் தாவீது இதை நேசிக்க ஆரம்பித்தாரு. அதனால தாவீதோடு தேவன் இருந்தாரு. தேவ வல்லமை அவர் மீது இருந்தது, தேவ ஞானம் அவர் மீது இருந்தது, தேவ சாயல் அவர் மீது இருந்தது, தேவ அறிவு அவர் மீது இருந்தது. இதெல்லாம் உணர்ந்த சாலமோன் கிபியோனுக்கு அடுத்த நாளே போய் 1000 பலிகளை ஏறெடுக்கிறார். அந்த கூட வந்த மந்திரிங்களுக்கும் கூட வந்த நண்பர்களுக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா, எல்லாம் தான் இவனுக்கு கிடைச்சிருச்சே, இதுக்கப்புறம் உலகத்தில் என்ன, ராஜாவை விட என்ன பதவி? இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கணும். எங்கள் தகப்பனை நடத்தின ஆண்டவர், எனக்கு ஞானம் வேணும். அந்த 1000 பலி முடிச்சு அந்த ராத்திரி ஆண்டவர் வந்தார். சாலமோன், உனக்கு என்ன வேணும் கேள், நீ விரும்புறது என்னன்னு கேளுனார். சாலமோன் சொன்னார், ஆண்டவரே, உங்கள் ஞானம் வேணும், உங்களை அறிகிற அறிவு வேணும். ஏன் என்ன ராஜாவாக்குனீங்க? ஏன் என்ன அழைச்சிங்க? நான் உருவாகிறதுக்கு முன்னாலே என்ன ஏன் பேர் சொல்லி கூப்பிட்டீங்க? ஆண்டவருக்கு மிகுந்த பிரியம். அவர் சொன்னார், நீ கேளாத ஐஸ்வர்யம், நீ கேளாத ஆயுசு, நீ கேளாத தேசங்கள், நீ கேளாத பகைமர்கள் உயிர், எல்லாவற்றையும் உனக்கு நான் முதல்ல கொடுத்துட்டு ஞானத்தையும் கொடுக்கிறேன்.
சாலமோன் ஞானம். இதுதான் இன்னைக்கு அவருடைய ஞானம் நமக்குள்ளே இருக்குது, அவருடைய சாயல் நமக்குள்ளே இருக்குது, அவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்குது, அவருடைய சிந்தனை நமக்குள்ளே இருக்குது, அவருடைய அறிவு நமக்குள்ளே இருக்குது, அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் எங்கேயோ தொலைச்சிட்டோம் நம்ம. பிரைஸ் எல்லாம். அதனால தான் திருவருகை காலத்தில் அந்த முதல் தீபமே எதிர்நோக்கு. இந்த அவர் படைப்புகள் எல்லாம் எதிர்நோக்கிக்கிட்டு இருக்குது. அதுங்களுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, சோர்வு இல்லை, ஒன்றோடு ஒன்று வெறுப்பு இல்லை, ஒன்றோடு ஒன்று நெருங்கிறது இல்லை. அதன் காலங்களில் அதன் வேலைகளை பயபக்தியோடு செய்து கொண்டிருக்கிறது. தலைமுறை தலைமுறையாய் அவருடைய திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய வல்லமையை பெற்ற, அவருடைய சாயலை பெற்ற, அவருடைய அறிவை பெற்ற, அவருடைய எல்லா விதமான சிந்தனைகளை பெற்ற நானும் நீங்களும் இங்கே எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோமே. ஆகவே தான் இயேசு சொன்னார் பாருங்க, நிக்கோதேமு வந்து இயேசுவின் இடத்துல பேசும்போது ஒரு சம்பவங்களை பேசிட்டு யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 13 ஒரு சில இறை வார்த்தைகளை வாசித்துட்டு வாங்க. யோவான் 3ஆம் அதிகாரம். ஜீசஸ் அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 13வது இறை வார்த்தை. நிக்கோதேமுட்டு சொல்றாரு, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மானிட மகனை தவிர மறுபடியும் யாரும் ஏற முடியாது. பாலை நிலத்தில் மோசையை பாம்பை உயர்த்தினது போல இவர் உயர்த்தப்பட வேண்டும். அந்த பாருங்க, அந்த மீட்பை பற்றி பேசுறாரு, ரட்சணியம். பிரைஸ் எல்லாம். எல்லாவற்றையும் இழந்து போன என்னுடைய ஜனங்க, தீர்க்கதரிசிகள் அனுப்புகிறார், இறைவாக்கினர்கள் அனுப்புகிறார், நியாயாதிபதிகள் அனுப்புகிறாரு. ஆனாலும் அந்த இழந்து போனதை பெற்றுக்கொள்ள முடியல. ஆகவே தான் சொல்கிறாரு, பிரைஸ் எல்லாம், உயர்த்தப்பட வேண்டும். அவருடைய பாடுகளை சொல்கிறார். அடுத்தது, அப்பொழுது அவரில் நம்பிக்கை கொள்ளுகிற அனைவரும் நிலை வாழ்வை பெறுவாங்க. இதாம்மா உரிமை பேர், நிலை வாழ்வு. அதுக்காக தான் படைப்பிலேயே இதெல்லாம் அவருடைய அறிவு, அவருடைய வல்லமை, அவருடைய சிந்தனை, அவருடைய சாயல், அவருடைய பலம் எல்லாம் நமக்கு கொடுத்துருந்தாரு. நம்ம அந்த உரிமை பேர் பரலோகத்தின் பிள்ளைங்க, நிலைவாழ்வின் பிள்ளைங்க, என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவங்க. பிரைஸ் எல்லாம். தொடர்ந்து வாசிங்க. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். பிரைஸ் எல்லாம். உலகின் மீது, நம்ம மீது அன்பு கொண்டார். இழந்துட்டோம், நம்ம இதெல்லாம் இழந்துட்டோம். பிசாசு அபகரிச்சுக்கிட்டான். பாவங்கள் வழியா, சிற்றின்பங்கள் வழியா, உலக ஆசாபாசங்கள் வழியா, பகைமைகள் வழியா, வெறுப்புகள் வழியா, மன்னிப்பிக்க முடியாத வழியா எல்லாத்தையும் எடுத்துட்டான். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவுமே வருகிறான். நானோ என் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்க வந்தேன். நல்ல ஆயன் நானே, மீட்பர், ரட்சகர், ரட்சணியோ. அதான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, உன்னை தண்டிக்கவோ, உன்னை ஏன் எதுக்குன்னு கேட்கவோ, எங்கே இழந்த, எப்படி இழந்த, அதெல்லாம் கேட்கவோ இல்லை. பிரைஸ் எல்லாம். அதான் அமைதியின் மன்னர், அமைதி எழுந்திருக்கிற ஆலோசகனில் ஆச்சரியமானவர், வியத்துக ஆலோசகர். ஆலோசனை இல்லாமல் இன்னைக்கு நிறைய நம்ம இழந்துட்டோம். ஆட்சியின் பொறுப்பாளர், சர்வ வல்லவர், ஞானமிகு தந்தை. அதுக்காக தான், இதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக தான் இவரை அனுப்பினார், மீட்பர் அனுப்பினார். அடுத்த வார்த்தை, பிரைஸ் தி லார்ட். அவர் மீது நம்பிக்கை கொள்கிறவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக மாட்டாங்க.
நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுட்டாங்க. ஆ ஆ பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஜோதி, மெய்யான வெளிச்சம், மெய்யான ஒளிதான் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் எல்லா மனுஷரையும். ஆனால் இன்னைக்கு அந்த ஒளியின் இடத்துலேருந்து வராதவங்கெல்லாம், இந்த மீட்பை பெற்றுக்கொள்ளாதவங்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனை. ஏன்னா அவங்க அந்த பாவத்திலிருந்து இன்னும் வெளியில் வராமல் இருக்காங்க. தொடர்ந்து வாசிப்போம். ஆமென். இதில் தான் அவங்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கி உள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் மீட்டெடுக்கிறதுக்காக, நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டெடுக்கிறதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மீட்பர், இரட்சகர். அதனால தான் அந்த செய்தி கொடுக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் அவர்களை சூழ்ந்தது. ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி கொடுக்கப்பட்டது. தேவ தூதர்கள் பூபாலம் பாடுறாங்க, பரலோகம் இறங்கி வருது, மறுபடியும் இந்த மனிதர்கள் பரலோகத்துக்கு வருவாங்க, பிசாசுக்கு அடிமையாக மாட்டாங்க, நரகத்துக்கு போக மாட்டாங்க, மண்ணோடு மண்ணா மக்க மாட்டாங்க, எல்லா தேவ சாயலை பெற்றவங்க வரணும்னு பரலோக தேவ தூதர்கள் எல்லாருமே இறங்கி வந்துட்டாங்க. அதான் குளோரியா, அதான் பூபாலம். பிரைஸ் தி லார்ட். இடையர்கள் போகிறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க, சந்தோஷத்தினால நிரம்புகிறாங்க. இதெல்லாம் இழந்தாங்களோ, வல்லமை, தேவ சாயல், தேவ அறிவு, தேவ ஞானம், எல்லாவற்றையும் செயல்படுத்துகிற அந்த ஏழாவது அந்த அறிவு, அந்த சித்தம், சிந்தனை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறதுனால அவங்க மறுபடியும் அந்த ஆடு மேய்க்க போகலை, அந்த பயத்துக்காக போகலை, அவங்க ஜெருசலேமுக்குள்ளே போகிறாங்க. அந்த மீட்பரை அறிவிக்கிறாங்க. ஏதோ ஒரு மீட்பர் இருக்கிறார். மகனே, மகளே, இன்றைக்கு எதெல்லாம் இழந்து போனோமோ அதெல்லாம் மறுபடியும் நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த மீட்பர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சிமியோன் வந்து பேசுவார், என் கண்கள் மீட்பை கண்டு கொண்டது. பிரைஸ் தி லார்ட். ஐயோ, இனி நான் அமைதியாய் போகட்டும். இயேசுவை பார்த்ததும் அவர் சொல்லுவார், மீட்பர். அந்த ஆசேர் குலத்து பானுவேலின் மனைவி அண்ணா அவங்களும் மீட்பை எருசலேம் முழுவதும் தெரியப்படுத்தினாங்க. மீட்பு 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 எடுக்கிறது, மீட்டெடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்த திருவருகை காலத்தில், இந்த எதிர்நோக்கு. ஐயோ, பிரைஸ் தி லார்ட். மீட்பு மீட்பு. ஹல்லேலூயா. நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது வாசித்து பாருங்கள். யோபு 19வது அதிகாரத்தில் 23 26 முடி இறை வார்த்தைகள். ஜீசஸ் இதை உலகம் முழுவதிலுமா இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆவியின் ஜீவனமான வார்த்தைகளை இந்தியா தேசத்துக்கு மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதுக்குமா இயேசுவின் திருவருகையை, இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாட ஆயத்தமாக இருக்கிற எல்லாருக்குமே ஒரு எழுப்புதலை கொடுத்து இழந்து போனது எல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியா, அதன் நிமித்தம் அமைதியின் ஊற்றப்படும்படியா, அதன் நிமித்தம் எமானுவேலா கடைசி சுவாசம் நிற்க மட்டும் நம்மோடு கூட பயணம் செய்கிறவரா, நம்ம அந்த வான் வீட்டுக்கு நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்லுகிறவரா, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம நிரப்போம், எல்லா மக்களையும் நிரப்போம். ஹல்லேலூயா. வாசிப்போம். யோபு கூப்பிடுற எல்லாத்தையும், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எழுதப்படலாகாதா, ஏட்டு சுருள் எழுதப்படலாகாதான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இரும்பு ஒரு கருவி, இரும்பு பேனாவை எடுத்து அதில் ஈயத்தை ஊற்றி பாறை மேலே எப்பவுமே தலைமுறையாக அதை எல்லாரும் வாசிக்கணும்னு எழுத சொல்கிறாரு. என்ன எழுத சொல்கிறாரு?
என்னம்மா? ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான். இறுதியில் மண் மீது தோன்றுவான் என்று நான் அறிவேன். என் தோள் சதையிலிருந்து அழுகி விழுந்தாலும், என் கண்கள் மங்கி போனாலும், என் கண்களாலே நான் காண்பேன். அவர் என் அருகாமையில் இருக்கிறத நானே உணர்வேன். மீட்பர். பிசாசு எவ்வளவோ சோதனைகளை கொடுத்து எல்லாவற்றையும் இடத்திலிருந்து இழந்து போக செய்கிறவனாக இருக்கலாம். ஆனாலும் என் மீட்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை மீட்டெடுப்பார். அவரை நான் பார்ப்பேன். இந்த எல்லா பாடுகள் முடிந்து நான் பொன்னாய் மாறுவேன். என்னை ரெக்கார்ட் பண்ண சொல்கிறேன். இரும்பு பேனாவை கொண்டு ஈயத்தை ஊற்றி பாறையில் எழுதுங்க. தலைமுறை தலைமுறையாக படிக்கிட்டோம். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. தாவீது சொல்லும்போது கூட திருப்பாடல் 49வது அதிகாரத்தில் இந்த மீட்பை பற்றி சொல்லும்போது ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அது மேன்மையை பற்றி பேசுவார். 49வது திருப்பாடலில் ஷலம் எடுத்தீங்களா? வாசித்து பாருங்கள். 1-2 வசனம். ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? எல்லாரும் கேட்பாங்க சத்தமா. மக்கள் இனங்களே, அனைவரும் இதை கேளுங்க. அவர் சொல்றாரு எல்லாரும் கேளுங்கன்றாரு தாவீது. எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் கேளுங்க. மக்கள் இனமே நீங்க கேளுங்க. மண்ணுலகில் வாழ்வோரே யாவரும் செவி கொடுங்கள். மண்ணுலகில் வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாரும் செவி கொடுங்க. தாழ்ந்தோரே உயர்ந்தோரே, செல்வர்களே ஏழைகளே, அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். என் வாய் ஞானமிகு சொற்களை உரைக்கும். என் மனம் விவேகமானவற்றை ஆழ்ந்து சிந்திக்கும். நீதிமொழிக்கு செவி சாய்ப்பதில் நான் கருத்தாய் உள்ளேன். யாழ் இசைத்து அதன் புதிரை விடுவிப்பேன். துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன். என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகர்க்கு நான் அஞ்சுவானேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். உண்மையில் தம்மைத்தாமே மீட்டு கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரிது. எவராலும் அதனை செலுத்த இயலாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்திட முடியுமா? ஏனெனில் அறிவிலிகளும் மதிகேடரும் மாண்டழிவது போல ஞானமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கின்றோம் அன்றோ? பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு இந்த மீட்புக்கு மாத்திரம் யாரும் சிபாரிசும் பண்ண முடியாது, பொருளாதாரங்களையும் கொடுக்க முடியாது, ஜாமீனும் நிற்க முடியாது. அவ்வளவு விலையேற பெற்றது நம்முடைய மீட்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுலேயே அவர் சொல்லும்போது 15வது ஒரு இறைவார்த்தையை சொல்லுவார் பாருங்க. அதில் ஆனால் கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி, பாதாளத்தின் பிடியிலிருந்து என்னை விடுவித்து தூக்கி நிறுத்தும். மீட்பரை பற்றி சொல்றாரு. எல்லா தீர்க்கதரிசிகளும் இந்த மீட்பரை பற்றி முன் அறிவிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மீட்பு மீட்பு மீட்பு. எவ்வளவோ இறைவாக்கினர்கள் வந்தாங்க, எவ்வளோ தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, எவ்வளோ ஞானிகள் அனுப்பினார், எவ்வளோ நீதி தலைவர்கள் வந்தாங்க. ஆனாலும் ஜனங்க கேட்டாங்களே தவிர அந்த மீட்பை உணர முடியல. அதிலேருந்து வெளியில் அந்த மீட்புக்குள்ளே வர முடியல. ஆகவே தான் இயேசு பூமிக்கு வந்தார். அவருடைய பிறப்பு மாந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. தாவீதின் ஊரில் நம்ம எல்லாருக்கும் மீட்பர் பிறந்தார். அந்த நாளை தான் நம்ம கொண்டாடுகிறோம். மீட்பர். பிரைஸ் தி லார்ட். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, மரணத்திலிருந்து, நோயிலிருந்து, நரகத்திலிருந்து, தண்டனைகளிலிருந்து எல்லாவற்றையும் மீட்டெடுத்தார். எவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் தெரியுமாம்மா? எவ்வளோ பெரிய கொண்டாட்டம் தெரியுமா இது? இந்த மீட்பரை நம்ம உள்வாங்கிட்டு மகிமைப்படுத்தும் போது பிரைஸ் தி லார்ட், அந்த சமாதானத்தின் ஊற்று நம்மை நிரப்போம். ஆறுதலின் ஊற்று நம்மை நிரப்போம். இளைப்பாறுதலின் ஊற்று நிரப்போம். கருணையின் ஊற்று நம்மை நிரப்போம். எல்லாம் நம்மை ஆளுகை செய்யும்.
எதற்காக நம்மை அழைத்தாரோ அந்த உரிமை பேர் பிரைஸ் தி லார்ட். அந்த எதிர்நோக்கு உரிமை பவுல் சொல்லுவார். அந்த உரிமையை பற்றி சொல்லும்போது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 இறைவார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த உரிமை பேர் அவ்வளோ உரிமை நமக்கு இருக்குது. அவருடைய பிள்ளைங்க நம்ம, ரத்தம் சிந்தி நம்மளை வாங்கியிருக்கிறாரு, மரித்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இழந்து போன எல்லாத்தையும் அவர் நமக்கு மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க ரோமர் 8 14, 15, 16. கடவுளின் ஆவியானவரால் மீட்கப்படுறவங்கெல்லாம் இறை மக்கள் தான். மீண்டும் அச்சத்துக்குரிய மனப்பான்மை வர வாய்ப்பே இல்லை. பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொள்றாங்க. அப்பா தந்தையே என்று அழைக்கிறோம். தூய ஆவியானவரும் இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க மீட்புக்குள்ளே வந்துட்டாங்க. இழந்து போனதெல்லாம் இவங்களுக்கு மறுபடியும் கிடைச்சதை உணர்ந்துட்டாங்க, மீட்படைஞ்சிட்டாங்கன்னு அந்த உரிமைகள் எல்லாம் மறுபடியும் 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 நமக்கு வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறாராம். அல்லேலூயா, இயேசுவே நன்றி. பிரியமானவர்களே, அதனால தான் இந்த திருவருகை காலத்தில் விசேஷமாக கிறிஸ்து பிறப்பு அந்த விழாவை, கிறிஸ்மஸை மிக சிறப்பாக சந்தோஷமாக நம்ம கொண்டாடும்போது அல்லேலூயா, இயேசுவே நன்றி, எல்லா பிளஸ்ஸிங்கும் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பவுல் இதை சொல்லும்போது 1 தீமோத்தேயுவில் 1ஆம் அதிகாரத்தில் 15 சொல்லிட்டு வருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. பாடுங்க. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பாடுங்க எல்லாரும். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அன்றோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அன்றோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள்
என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியே நையா. பாடுங்க. இத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியே நையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம எதிர்நோக்கு உள்ள ஒரு பிள்ளைங்க, நாம உரிமை பேரு உடையவங்க, நாம வல்லமையா ஆண்டவருடைய பிரசன்னத்தை சாட்சிகளா அவருடைய ராஜ்யத்தை நற்செய்தியின் வழியா அநேக மக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரக்கூடிய, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய, எல்லாரையும் அந்த நிலைவாழ்வுக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி நம்மளிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திருவருகை காலத்தில் அந்த மீட்பர் இடத்துல அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பவுல் சொல்கிறதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி ஒருத்தர் சொல்கிறத நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் 3வது ஒரு இறை வார்த்தை. பிரைஸ். எல்லாம் கை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த ராத்திரி அவருடைய வல்லமை நம்ம மீது இறங்கி வருகிறது. அவருடைய சாயல் இன்னும் அதிகமாக நம்ம உணர முடியும். அவருடைய அதிகாரம் நம்ம பயன்படுத்த முடியும். அவருடைய அறிவை நம்ம ஆழமாக ஞானத்தின் வழியாக பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சொந்த பிள்ளைகளாக அந்த மீட்பில் நம்ம நடக்க முடியும். அதனால தான் மீட்பர் இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவர் கொண்டு வந்தார். தண்டனைக்காக இல்லை, நியாய தீர்ப்புக்காக அல்ல, புறம்பாக்கிறதுக்கல்ல. மீட்பர். ஏசாயாவில் ஒரு வார்த்தை 12ஆம் அதிகாரம் 3வது வார்த்தையை வாசிப்போமா? மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்ளுவீங்க. அந்த தண்ணியை நீங்கள், மீட்பின் தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டோம்னா என்ன சொல்லுவோமா? அவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள், மக்களிடங்களில் அவர் செய்கைகளை அறிவியுங்கள், அவரது திருப்பெயர் உயர்ந்தது என்று பறைசாற்ற முடியும். அவர்களுக்கு புகழ் அமைத்து உங்களால் பாட முடியும். ஏனெனில் மாட்சிமை மிகு செயல்களை புரிந்துள்ளார். தகுதியே இல்லை எனக்கு, நான் இழந்து போய் தகுதியே இல்லாதவனாக இருந்தேன். ஆனால் மறுபடியும் அந்த வல்லமை, மறுபடியும் அந்த தேவ சாயல், மறுபடியும் அந்த அதிகாரம், மறுபடியும் அந்த ஞானம், மறுபடியும் அந்த அறிவு, மறுபடியும் அவரை குறித்ததான சிந்தனை, மறுபடியும் அவருடைய வழியில் நடக்கிற இந்த மீட்பை எனக்கு பெற்றுக் கொடுத்தார். இந்த ஊற்றுக்கள்லேருந்து நீங்கள் பருகிட்டிங்கனாலே இதெல்லாம் நடந்துருமா? அப்போ இந்த மீட்பரின் ஊற்று எவ்வளோ மீட்பர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. போன மாதம்லாம் நம்ம மரித்தவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் உத்திரிக்கிற ஸ்தலம், இந்த பூமியில் எப்படி நம்ம வாழணும், மோட்சம், நரகம், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம உத்திரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவங்கள மேலே பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, நண்பர்களாக்கிக்கிறதுக்கு, பிரைஸ் எல்லாம் என்னெல்லாம் செய்யணுன்றதெல்லாம் அந்த ஒரே அதிகாரத்தில் ஆவியானவர் பேசி நம்ம தியானிச்சிருக்கிறோம். நிறைய உத்திரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களுக்காக நம்ம திருப்பலி ஒப்பு கொடுத்துருக்கோம், ஜெபம் பண்ணியிருப்போம். இந்த நரகத்தில் அந்த செல்வந்தனுடைய ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுங்களா? பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. லாசருடைய நுனிவரலில் ஒரு சொட்டு தண்ணி, நாக்கில் ஒரு குளிர்ச்சி, இது ரெண்டு வேணுன்றார். பிரைஸ் எல்லாம்
மிகுந்த வேதனைப்படுகிறேனே. ஹல்லேலூயா. தண்ணியும் குளிர்ச்சியும் தான் தேவைப்படுது நரகத்தில். கிடைச்சதா? வாக்குவாதம் தான் நடந்துச்சே தவிர உங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய இடம் தூரம். அவன் சொல்கிறான், பரவாயில்ல 5 சகோதரர்கள் இருக்கிற அவங்களாவது இங்கே வரக்கூடாது. மோசே இறைவாக்கினர்கள் இருக்கிறாங்க, லாசர் அனுப்புங்க, மோசைக்கு இறைவாக்கினருக்கு செவி கொடுக்கட்டும். அவங்களுக்கு செவி கொடுக்கலன்னா உயிரோடு ஒருத்தர் போய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, முடிஞ்சிருது. தண்ணியும் கிடைக்கல, குளிர்ச்சியும் ஆகலை. அந்த நெருப்பில் அக்னியில் அவர் வேதனையாகவே இருந்தார். மகனே மகளே, இதோ மீட்பின் ஊற்று. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையிலேயே தண்ணீரின் மீது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். கடைசி அதிகாரம் பைபிள் முடியுது, 22ஆம் அதிகாரம், சிங்காசனத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. மீட்பின் ஊற்றுக்கள் நிறைய இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா நிறைய ஊற்றுக்கள் இருக்குமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரத்தம், பிரைஸ் தி லார்ட். தழும்புகள், ஹல்லேலூயா. சிலுவை, ஹல்லேலூயா. யூதர்களின் ராஜா, ஹல்லேலூயா. ஈட்டியின் காயம், ஆணையின் காயம், முள்முடி காயம், மன்னிப்பின் ஊற்று, அமல உற்பவத்தை கொடுத்தது, பரதேசத்தை கொடுத்தது, நல்ல கல்லனுக்கு ஊற்று. அப்போ இன்றைக்கி இந்த மீட்பரை நம்ம மிகுந்த மகிழ்வோடு நம்ம ரிசீவ் பண்ணும்போது மிகப்பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் நம்ம காண முடியும். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் கூட, ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் இந்த மீட்பரை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. எடுத்தீங்களாமா? 8வது வசனம் படிங்க. ஏசாயா 35:8. அங்கே ஒரு நெடுஞ்சாலை இருக்கும், அது தூய வழியின் பெயர் பெறும். மீட்கப்பட்டவங்க தான் அந்த வழியா போக முடியும். இந்த மீட்கப்பட்டவங்க போற வழிதான் அந்த நெடுஞ்சாலை. வேற எதுவுமே அதுல வர முடியாது. அங்க சிங்கம் இருக்காது, கொடிய விலங்குகள் செல்வதில்லை, காணப்படுவதும் இல்லை. மீட்படைந்தவர்களே அந்த வழியில செல்லுவாங்க. ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டவங்க திரும்பி வருவாங்க, மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவாங்க. முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் அவன் மகிழ்ந்திருக்கும், மகிழ்ச்சியும் பூரிப்பு அடைவாங்க, துன்பமும் துயரமும் பறந்து ஓடும். மகனே மகளே, இந்த நாட்களில் நமக்கு ஒரு மீட்பர் இந்த பூமிக்கு வந்த விழாவை தான் நம்ம கொண்டாடுறோம். அந்த மீட்பரை நம்ம உள்வாங்குவோம். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஏசாயா 43 1வது ஒரு இறைவார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்க. ஏசாயா 43:1. ஆமென். யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலே இவ்வாறு கூறுகிறான், அஞ்சாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். நீ சமுத்திரத்தில் போனாலும் உனக்கு ஒரு பாதை இருக்கும், ஆறுகள் உன்னை மூழ்கடிக்காது, தீ நடுவே உன்னை எதுவும் சேதப்படுத்தாது. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு பயணம் செய்கிறேன். நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், மதிப்புக்குரியவன், உனக்காக எல்லாவற்றையும் நான் ஈடு செய்கிறேன். மகனே மகளே, இந்த மீட்பர் பிறந்த நாள் தான் விசேஷித்த நாள். அந்த நாளை மகிழ்வோடு மிகுந்த ஆர்வத்தோடு, ஐயோ நான் இழந்த இந்த 4-5 காரியங்களை அவர் எனக்கு கொடுக்க வந்திருக்கிறாரு, வராரு. அப்படி தான் நம்ம இந்த விழாவை ஆயத்தப்படுத்தும் போது எல்லாம் நம்ம மீது இறங்கி வரும். பிரைஸ் தி லார்ட். அவரது வல்லமை, அவரது சாயல், அவரது அதிகாரம், அவரது அறிவு, அவரது சிந்தனை, அவரது பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும். அநேக ஜனங்களுக்கு நம்ம அதை கொண்டு போய் கொடுப்போம். அநேகர் அந்த மீட்புக்குள்ளே வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம்.
மரியே வாழ்க. பாருங்க, பவுல் பேதுரு சொல்கிறத நம்ம தியானிச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம இப்போ ரிசீவ் பண்ண போகிறோம். ஒரு அமைதியின் ஊற்று பெருக்கெடுத்து நம்மையும் நிரப்போம், குடும்பங்களையும் நிரப்போம், வீடுகளையும் நிரப்போம், தொழிலை நிரப்போம், எல்லாவற்றையும் நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிசாசு செயலிழந்து போவான், அவன் விலகி ஓடுவான், அவனுடைய வல்லமைகள் எல்லாம் தகர்க்கப்படும். தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும். பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரத்தில் 15 வாசித்துட்டு வாங்க. ஆமென். பாவிகளை மீட்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆனாலும் அவர் எனக்கு இறங்கினார், அந்த இறக்கம் எனக்கு கிடைச்சது. பிரைஸ் தி லார்ட். நிலை வாழ்வுக்கு போவதற்கு இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்றதுக்கு நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், நான் ஒரு அடையாளமாக இருக்கணும், நான் ஒரு சாட்சியாக இருக்கணும்னு அந்த மீட்பை பற்றி எல்லா பட்டணங்கள்லையும் அவர் பேசுகிறாரு. இன்றைக்கி நானும் நீங்களும் இந்த மீட்புக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம வழியாக அநேக ஜனங்க மீட்பை பெற்றுக்கொள்ளணும், மீட்பரை ருசிக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் அந்த பிறப்பு விழாவினுடைய ஒரு மிகப்பெரிய மேன்மை, ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வயோதிகர்களாக இருக்கலாம், வியாதிப்பட்டவங்களாக இருக்கலாம், பலவீனர்களாக இருக்கலாம், பொருளாதாரங்களை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அவருடைய சொந்த பிள்ளைங்க, நம்ம மீட்டெடுக்க அவர் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நமக்கு தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஒரு சில காரியங்களை சொல்லுவார் அவரு. என்னிடம் மிகுந்த பொறுமையை காண்பித்தார். தாங்குக. அடுத்து, என் பிள்ளைகளாகிய தீமோத்தேயுவே, பிரைஸ் தி லார்ட். தீமோத்தேயுவே, நீயும் இந்த மீட்பரை பற்றிக்கொள்ள, நான் சொல்லுகிற இறை வார்த்தைகளை பற்றிக்கொள்ள. என்னிடத்துல இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாருன்னா உன்னிடத்துலலாம் எவ்வளவா இதை பெருக செய்வார். அதனால் விசுவாசம் என்கிற கப்பலை உடைத்த எத்தனையோ ஜனங்களுக்கு மறுபடியும் அந்த கப்பலை புதுப்பித்து பயணம் செய்யும்படியா அவங்கள ஊக்கப்படுத்து. உன்னிடத்தில் இருக்கிற அந்த வல்லமைகளை, உன்னிடத்தில் இருக்கிற தேவ சாயலை, உன்னிடத்தில் இருக்கிற தேவ அதிகாரத்தை, உன்னிடத்தில் இருக்கிற தேவ ஞானத்தை கொடு. அறிவுரை. இதான் அந்த மீட்பருக்கு நம்ம கொடுக்குற ஒரு சாட்சிய ஜீவிதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பேதுரு சொல்லும்போது கூட 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 15 அப்படியே ஒரு சில வார்த்தைகளை வாசித்துவாங்க. அவரும் இந்த மீட்பரை பற்றி பறைசாற்றும் போது இதை தான் சொல்லுவார். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவராய் இருங்கள். நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களா இருங்க. நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன். ஆமென் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின் படியே தீர்ப்பு வழங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த செயல்பாடுகள் கிறிஸ்மஸ் இதான் செயல்பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம், இந்த உலகத்துல அந்நியராய் வாழுகிற காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள், அவருக்கு பயந்து வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று
உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். பாருங்க, உங்க மூதாதையரிடத்திலிருந்து வீணானவைகளும் நீங்க இழந்து போனதெல்லாம் மறுபடியும் உங்களை மீட்டெடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட விலை என்ன தெரியுமா? அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல. அது பொன்னும் வெள்ளியும் போல அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. என்ன அழகா பேசுறார் அவர். Praise the Lord. அதனால பிரியமானவர்களே, அதே பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை நீங்க எடுங்க. Praise Jesus. Hallelujah. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 8 இருந்து 11 முடிய இறை வார்த்தையை நீங்க வாசித்து பாருங்க. என்னம்மா? அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். பிரைஸ் பாருங்க, சொல்றாரு மீட்பரை நம்ம வரவேற்கிறோம். மீட்பருடைய பிறப்பை நம்ம சந்தோஷத்தோடு கொண்டாட போறோம், உள்வாங்க போறோம். எதெல்லாம் நமக்கு மீட்பு பொருளா இவர் கொடுக்கிறாரு? பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய சாயல், அவருடைய அதிகாரம், அவருடைய அறிவு, அவருடைய வெளிப்பாடு, அவருடைய சிந்தை, அவருடைய இதெல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்கு தான் அவர் வராரு, மீட்பர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. அதனால இந்த பிறப்பு விழா கொண்டாடும் போது நீங்க ஜாக்கிரதையா இருங்க. உங்க எதிரியான அழகை பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல, அவன் சிங்கம் கிடையாது, சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். Hallelujah. மீட்படைய கூடாது நீ. பிரைஸ் தி லார்ட். நீ எனக்கு தான் சொந்தம். ஹல்லேலூயா. Hallelujah. உரிமை பாராட்ட வருகிற நேரமும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்றாரு. வாசிங்க. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் பிசாசை நீங்க எதிர்த்து நிறுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த பாருங்க, இந்த இதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணணும்னா இதெல்லாம் நம்ம செய்யணும்ன்றாரு. அதான் செயல்பாடு. பிரைஸ் தி லார்ட். அசையாத நம்பிக்கைன்றது என்னம்மா? அசையாத நம்பிக்கை. இங்கே கடலோரத்தில் உங்களுக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை. கப்பல், இவ்வளோ பெரிய கப்பல், அது அசையாமல் நிற்கிறதுக்கு என்ன நாங்கூரம்? அது எவ்வளோ பெரிய கப்பலை விட பெருசாக இருக்கு. ஆழத்தில் போகுது, அது ஆழத்தில் போய் அந்த கிரிப்பாக இருக்கு. அப்படிதான் அசையாத நம்பிக்கை. அங்கே சொல்கிறாரு விசுவாசன்ற கப்பலை உடைச்சிட வேண்டாம்னு சொல்லுன்றாரு திமோத்தி கிட்ட. இங்கே வந்து ஆழத்தில் நீ விசுவாசினா பிசாசு ஓடி போயிடுவான், அழகை ஒன்று ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்களோ தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், ஆண்டவருக்கு சொந்தமான ஜனங்க. ஒரு காலத்தில் இருளில் இருந்தீங்க, ஆனால் ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆகவே அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பது உங்களது பணி. இந்த மீட்பில் நீங்கள் ஈடுபடணும், இந்த மீட்பின் செயலில் நீங்கள் செயல்படணும், அநேகரை மீட்டு இயேசுவின் இடத்துல கொண்டு வரணும். அதுதான் திருவருகை, அதுதான் கிறிஸ்து பிறப்பு விழா. இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் அதை நம்ம கொடுத்து கொண்டு வரணும். இதுதான் செயல்பாடு. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. சரி, இப்போ தொடர்ந்து வாசிருங்க. உலகெங்கிலும் உள்ள உங்க சகோதர சகோதரிகளும் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாயிருக்கிறார்கள்.
ஏற்கனவே நீங்கள் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் உங்களுக்கு வேதனை உண்டு என்றது. உலகத்தின் தலைவன் வருகிறான் போயிடுவார் அவரு. பிரைஸ் எல்லாம் அவரையே கொண்டு போய் அந்த மலை உச்சியில் நிறுத்தி ராஜ்யங்களெல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்குதுன்னு சொன்னா என்னையும் உங்களையும் எவ்வளவு நேரம். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாருக்கும் இந்த பாடுகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, உபத்திரங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் வெளிப்பாருங்க, உங்கள் விசுவாசம் ஆழமாக இருக்கட்டும். அடுத்து சொல்கிறாரு, எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியை பங்கு கொள்ள கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. எப்படி அழைச்சிருக்கிறாரா? மகிமையில பங்கு கொள்ள, நிலைவாழ்வில் பங்கு கொள்ள, உயிர்த்தெழுதல்ல பங்கு கொள்ள, அவரோடு தங்கி இருக்கிறதுல பங்கு கொள்ள நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்மளை மீட்டெடுக்க அவர் வராரு. தொடர்ந்து வாசிங்க. சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவார். கைதட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்களை சீர்படுத்துவார், உறுதிப்படுத்துவார், பலப்படுத்துவார், வழி நடத்துவார். அடுத்த வார்த்தை, அவரது வல்லமை என்றென்றும் இருந்துகிட்டே இருக்குது. ஐயோ நான் அதை இழந்து போயிட்டேனே, ஐயோ நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேனே, என் மேலே இவ்வளோ வரங்கள் இருந்துச்சு, நான் ஆண்டவருக்காக அப்படி ஓடினேனே, இப்படி ஓடினேன், இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியலையே, வயதாயிடுச்சு, வியாதி வந்துருச்சு, பொருளாதார கஷ்டங்கள் வந்துருச்சு, பிள்ளைங்கள்லாம் தூரத்தில். கலங்காதீங்க. அவர் சீர்படுத்துகிறவர், அவர் உறுதிப்படுத்துகிறவர், அவர் பலப்படுத்துகிறவர், அவர் வழி நடத்துகிறவர். எப்போதும் அவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டுட்டே இருக்குதுப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். அதனால இந்த போன வருஷம் திருவருகையில் கொண்டாடினவங்க இந்த வருஷம் நிறைய பேர் இல்லை. நமக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. பிரைஸ் எல்லாம் இழந்து போனது. கடைசியாக ஒரு சம்பவத்தை நம்ம தியானிச்சுட்டு பாடலை பாடி வல்லமையாக நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த மீட்பு நம்மை நிரப்போம். இந்த மீட்பர் நம் குடும்பங்களில் அசைவாடுவார். எல்லாம் நமக்கு கிடைக்கும். நாம் மீட்பின் செய்தியை கொண்டு போவோம். மீட்பின் ஊற்றுகள்லேருந்து நிறையா பருகிக்குவோம். பிரைஸ் எல்லாம் அவர் நல்லவர்னு சொல்லுவோம். அவரே இதை செய்தார்னு சொல்லுவோம். அவரை பறைசாற்றுவோம், அறிக்கையிடுவோம். அநேகருக்கு வெளிச்சமாக இருக்கும். அவர் சொன்னார், உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சம்னார். மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைவாக இருக்க முடியாதுன்னு சொன்னார். உலகத்துக்கு உப்புன்னார். சாட்சிய வாழ்க்கை இருக்கிற கொஞ்ச காலம் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்து மீட்புக்குள்ள நம்ம கடந்து போயிடணுமா? இதெல்லாம் மறைஞ்சு போகும். பவுல் சொல்றாரு, காண்பவை நிலையற்றவை, காணாதவையோ நிரந்தரமானவை. தோமா, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் வாசித்து பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் அப்படியே வாசித்துட்டு வாங்க. அங்கே ஒருத்தரை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். ஆமென். மைக்கில் படிப்பீங்களா? சத்தம் எல்லாரும் கேட்க முடியும். இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய் கொண்டிருந்தார். பாருங்க, எரிகோவுக்கு சென்று நகர் வழியே போய் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். Praise the Lord. அவர் வரி தொண்டுவோருக்கு தலைவர். ஆமென். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். இதுதான் வேற ஒண்ணுமே இல்லை. இயேசு யாரு? Praise the Lord. இயேசு யார்? என் வாழ்க்கையில் இயேசு யாரு? Praise the Lord. எனக்காக பிறக்க போற அவர் யாரு? என்ன செய்ய போறாரு? நான் என்ன செய்யணும்? இந்த ஒரு போராட்டம் பார்க்க போறாரு. வாசிக்கலாம். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். எத்தனை தடைகள் பாருங்க, எத்தனை போராட்டங்கள் பாருங்க. சரீர பலகீனம், குட்டை, அங்க கூட்டம்,
பார்க்க முடியல. ஆனாலும் இயேசுவை பார்க்கணும். தொடர்ந்து வாசிமா. அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இந்த ஒரு வாஞ்சியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த ஒரு தாகம், இந்த ஒரு எதிர்பார்ப்பு, இந்த எதிர்நோக்கு. பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்துட்டாரு. வாசிக்கலாம். இயேசு அவ்வழியை தான் வரவிருந்தார். ஆமென். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் ஆமென். அண்ணார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். பிரைஸ் எல்லாம். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம தான் மேலே பார்க்கணும். கண்களை உயர்த்தி மேலே பாருன்றது நமக்கு தான் சொல்கிறாங்க. ஏசாயா 40வது அதிகாரத்தில் 26வது ஒரு இறைவார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 40:26. இதை அப்படியே வச்சுக்கோங்க. யார் எடுத்தாலும் வாசிங்கம்மா. உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள், மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அது எல்லாத்தையும் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கிரகணங்கள் எல்லாவற்றையும் வெளியில கொண்டு வந்து அதுக்கு ஒரு பேரை கொடுத்து இந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னது யார்? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. Praise the Lord. Praise the Lord. அதை உருவாக்கினவர், அதற்கு கட்டளை கொடுத்தவர், ஆமென். வல்லமை மிக்கவராய் இருப்பதனால் அவைகளுக்கு ஒரு குறைவு இல்லைம்மா. தலைமுறை தலைமுறையா அது வேலைகளை செய்து. Praise the Lord. Praise the Lord. அப்போ உலகம் தான் மேலே பார்க்க சொல்றாரு, ஆனா இங்க இயேசுவே மேலே பார்க்கிறாரு பாருங்க. Praise the Lord. இயேசுவே மேலே பார்க்கிறார். அப்போ என்னன்னா அந்த தேடல், அந்த ஏக்கம், அந்த எதிர்பார்ப்பு, அந்த தாகம், கிறிஸ்து பிறப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு இதாக இருக்கு. தாகம், ஏக்கம், எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அவர் வருவார். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். உடனே சக்கை எவ்வளோ சந்தோஷமா இறங்கி வந்தாரோ. வாசிங்க. அவர் விரைவாய் இறங்கி வந்து ஆமென், மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். எல்லாரும் இயேசுவை பார்த்துட்டு இருந்தவங்கெல்லாம் இவர் மேலே பார்த்து கூட்டிட்டு போறாரு, பாவி வீட்டுக்கு போறாரு, அங்கே போய் தங்கணுன்றாரு. பிரைஸ் எல்லாம். சக்கேயு எழுந்து நின்று, ஆமென், ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். அறிக்கை. இயேசு அவரை நோக்கி, கன்ஃபெஷன், பாவம் அறிக்கை செய்கிறார். சமாரிய பெண்ணுக்கிட்ட சொன்னார், 5 கணவன் இல்லைன்ற வாஷானதுமே நிரப்பிடுறாருமா. பிரைஸ் எல்லாம். வேற எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. அவர் தங்கணும்னா அந்த இடம் பரிசுத்தமாக இருக்கணும். அவங்களை அழைத்தவர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும். பிரைஸ் எல்லாம். தொடர்ந்து வாசிங்க. இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது. ஏனெனில் இவரும் அபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். Praise the Lord. Praise the Lord. இழந்து போனதை தேடி மீட்கவே. சகையும் இந்த உலகத்தில் எல்லாம் தேடி வச்சாரு, ஆனா சமாதானம் இல்லை, ஆறுதல் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, உறவுகள் இல்லை, எத்தனையோ இல்லை. ஆனால் எல்லாம் இருக்கிறது போல இருக்கிறாரு. ஆகவேதான் என்ன மீட்டெடுக்கணும்னா நான் இழந்து போனேன் அவருடைய வல்லமை, அவருடைய சாயல், அவருடைய அதிகாரம், அவருடைய அறிவு, இதெல்லாம் மீட்டெடுக்கணும்னா மீட்பரை நான் தேடணும், மீட்பரை நான் பார்க்க போகணும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாம் எல்லாம் பரிசுத்தராவதே தெய்வத்தின் திருசித்தம். நாம் எல்லாம் பரிசுத்தராவதே தெய்வத்தின் திருசித்தம். பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும்
பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமே பரமேசு தங்குமிடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். Praise the Lord. Hallelujah. 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 இந்த மீட்பரை தேடுகிற ஒரு காலம். அப்போ சமாதானத்தின் ஊற்று நம்ம நிரப்போம். அதான் கிறிஸ்மஸ் திருவருகை காலம். இன்றைக்கி நம்ம வெளி அடையாளங்கள் நிறைய செய்கிறோம், நல்லது. பூபாலம் பாடிட்டு வருவாங்க, கிறிஸ்மஸ் பாடல்கள் பாடிட்டு கிறிஸ்மஸ் தாதாலாம் வருவாங்க, பூபாலம். அப்புறம் ஸ்டாரு கட்டியிருப்போம், நம்ம வீடுகளில் அலங்காரமாக இருக்கும், குடில் ஜோடிச்சிருப்பாங்க. பிரைஸ் எல்லாம் இதெல்லாம் தான் இனிஷியலாக பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் ஆடம்பரமான உடைமுறைகள், விருந்து, எல்லாமே ஒரு சந்தோஷம், உறவுகள் வர்றதெல்லாம். இந்த வெளி அடையாளங்களை பிரைஸ் எல்லாம் நாம இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். எப்படி அந்த தேவதூதர்கள் வந்து அந்த பூபாலம் பாடினாங்க, உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை, பூவுலகிலே அவருடைய தயவு பெற்றவர்களுக்கு சமாதானம். ஆர்ப்பரிக்கும் போது அந்த பாடல்கள் வழியா இடையர்கள் இயேசுவை சந்திச்சு அவங்க பாடிட்டு ஜெருசலேமுக்குள்ள போறாங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் பூபாலமா இருக்கணும். அவரை பாடுகிற, அவரை ஆராதிக்கிற, அவரை கொண்டு செல்லுகிற, அவரை மகிமைப்படுத்துகிற கரல்ஸ், பாடகர்கள், பூபாலம் நம்ம தான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நட்சத்திரம் ஆபிரகாம் வெளியில் கூட்டிகிட்டு வந்து வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை எண்ண முடியுமான்னு கேட்டார். ஐயோ முடியாதாண்டு. அப்படியாய் உன் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி எல்லாம் இன்னைக்கு ஸ்டாருங்க, நம்மெல்லாம் பிரைஸ் எல்லாம் நட்சத்திரங்க. பவுல் சொல்லுவார், பிலிப்பிய பட்டணத்தில் போய் பேசும்போது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 14-15 இறைவார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். நானும் நீங்களும் தான் இன்னைக்கு நட்சத்திரம். அநேகருக்கு அந்த நட்சத்திரம் வழிகாட்டும். இயேசு எங்கே இருக்கிறார், இயேசு எதற்காக வந்தார், இயேசு வாழ்க்கையில் என்ன செய்ய போறார். நீ இயேசுவை தேடனா உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும். நீ சமாதானத்தை இழந்திருக்கிறியா, ஆறுதல் இழந்திருக்கிறியா, சந்தோஷத்தை இழந்திருக்கிறியா, ஏதோ ஊற்று இங்கே இருக்குது, பொக்கிஷம் இங்கே இருக்குது, அந்த ஸ்டார் வெளிச்சம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-15 இறைவார்த்தையை வாசிங்க. முணுமுணுக்காமலும் வாதாடாமல் யாவற்றையும் செய்யுங்கள். எல்லாவற்றையும் எப்படி செய்யணுமா? முணுமுணுக்காம வாதாடாம எல்லா வேலையும் நம்ம செய்யணுமா? அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடும் மற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். உலகில் ஒளிவிடும் சுடர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். You are the star. நட்சத்திரங்களை ஒவ்வொன்றையும் ஒரு பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு நான் தான் ஸ்டார். நான் இயேசு அறியாமல் இன்னைக்கு பாவத்தில், வியாதியில், கடன் தொல்லையில், பிசாசு கடுமையாய், சிற்றின்பங்களுக்கு அடிமையாய், உலக ஆசாபாசங்களில் சிக்கி கிடைக்கிற ஏராளமானவர்களுக்கு நான் தான் ஸ்டார். நான் ஒரு நட்சத்திரம், நான் வழிகாட்டணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அடுத்து குடில், அது ஒரு ஏழ்மையை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். சத்திரத்தில் கூட இடம் இல்லாம மாட்டு தொழுவோம். எளிமை, கிறிஸ்துவுக்குள்ள எளிமை. அந்த ஆயக்காரன் பரலோகத்தை ஏறெடுத்து பார்க்க துணியாதபடி மார்பிள் அறைந்து கொண்டான். ஐயோ பாவி ஆண்டவரே, நான் வீடு திரும்பினது அவன் தான்றாரு. யோவான் ஸ்தானகன் பிறக்க முன்பாகவே ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியா அறிவிக்கப்பட்டார். மாதா போய் எலிசபெத்தை வாழ்த்தந்தும் எலிசபெத்தோட வயிற்றில் அபிஷேகத்தினால நிரம்பினார். அவருடைய ஞானஸ்தானம் மிக அதிசயமாக இருந்தது. அநேகாயிரமான ஜனங்களுக்கு மனம் திருப்புதலுக்கான செய்தியை கொடுத்தார். எல்லாரும் வந்து ஞானஸ்தானம் பெறுறாங்க. அவர் சொன்னார், நான் உங்களுக்கு தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு பின்ன ஒருத்தர் வராரு, அவர் உங்களுக்கு நெருப்பால் அக்னினால ஞானஸ்தானம் கொடுப்பாரு.
அவருடைய செருப்போட வார என்னால் தொட முடியாது, தகுதியற்றவன்னாரு. பிரைஸ் எல்லாம் Praise the Lord. அவர்கிட்ட தான் வந்து இயேசு ஞானஸ்தானத்துக்கு நின்னாரு. அல்லேலூயா. Hallelujah. அப்போ இந்த தாழ்மை, வெறுமை, ஆவியில் எளிமை, இதெல்லாம் தான் அந்த குடில். நான் தான் இன்னைக்கு குடில். இயேசு தங்குகிற இடம், இயேசு எல்லாரும் வந்து தரிசிக்கிற இடம் நான் தான். பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உன்மன் ஒன்றே போதுமையா, உன்னன் ஒன்றே போதுமையா. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. தேவ பிரசன்ன உடனிருப்பு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நான் ஒரு பூபாலம், நான் இயேசுவை பாடி அறிவிக்கக்கூடிய ஒரு பாத்திரம், நான் ஒரு நட்சத்திரம், அநேகருக்கு இயேசு இருக்கிற இடத்தை காண்பிக்கிற ஒரு வழிகாட்டி, நான் ஒரு குடில், இயேசு என்னிடத்தில் தங்குகிற ஒரு உன்னதமான பாத்திரம். இது நிமித்தம் இந்த மீட்பை, அந்த மீட்பரை நான் உலகிற்கு கொண்டு வருவேன். மிகப்பெரிய பாக்கியமாக இந்த ஆசீர்வாதங்களை இந்த கிறிஸ்மஸ் நாளில், அந்த நள்ளிரவில் அலங்காரம் பண்ணப்பட்ட கூடாரங்களில், அலங்காரம் பண்ணப்பட்ட தேவாலயத்தில் நீங்கள் வரும்போது அந்த ஆசீர்வாதங்களை கேளுங்க, அவர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, அவருடைய சாயல், அவருடைய அறிவு, அவருடைய சிந்தை, அவருடைய ஆளுகை எல்லாம் நம்ம மேலே விசேஷித்தவர்கள், விசேஷித்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எழுந்து நிற்கலாமா எல்லாருமே? Hallelujah. ஹல்லேலூயா. எழுந்து நிற்பான். ஷாலாமா தராபி நீதர். ஆண்டவரே, இந்த மீட்பரை அனுபவிக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. இந்த மீட்பரை சுமந்து செல்ல பலந்தாங்க. இந்த மீட்பரை ஆண்டவரே எப்போது இவரோடு இருக்கிற அந்த பாக்கியத்தை தாங்க. நான் இழந்து போனதெல்லாம் எனக்கு கொண்டு வராரே, அதெல்லாம் மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க. எழும்பு சீயோனே எழும்பு, Praise the Lord. வல்லமையை தரித்துக்கொள், அழகான ஆடைகளை உடுத்திக்கொள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சியோனே கம்பீரி, இஸ்ரவேலே கம்பீரி, சியோன் குமாரத்தியை அக்களித்து பாடு. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவுல மேன்மை மிக்கவராய் ராஜாவாய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கரங்களை உயர்த்துங்க எல்லாருமே. பிரைஸ் ஜீசஸ். அந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து 14 மைக்கில் சத்தமாக நீங்கள் வாசிருங்க. இந்த வார்த்தைகள் அப்படியே உள்வாங்குங்க. பிரதர் ஆரம்பித்தார் ஏசாயா 9:6, அமைதியின் மன்னன், அமைதியின் ஊற்று, சமாதானம், அந்த ஊற்று பரப்படும்படியாய் இதோ இந்த ஆதாரங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. வாசிப்போமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 8லிருந்து எல்லாரும் இந்த வார்த்தைகளை உள்வாங்குங்க. ஜெபிப்போம். ஒரு அபிஷேகம் கூடாரத்திலையும் உங்கள் குடும்பங்களிலும் நீங்கள் என்னத்துக்கெல்லாம் இந்த ராத்திரி சுமந்து வந்தீங்களோ, யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வந்தீங்களோ, எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இழந்து போனதை மீட்கவே தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். இதோ இன்றைக்கு இந்த வீட்டுக்கு மீட்பு. ஆமென்.
ஹalleluya Hallelujah. ஹalleluya வாசிமா. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் இல்லம்மா, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10. ஷாலாமா இன்னும் சில விதைகளோ இல்லம்மா, தப்புமா. லூக்கா சுவிசேஷமா இடையர்கள் அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சியெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. Praise the Lord. Praise the Lord. சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறுது. இந்த நேரத்திலும் நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் உங்கள் தனிப்பட்ட ஜீவிதத்தில் நிறைவேற போகுது, குடும்பத்தில் நிறைவேற போகுது, கூடாரத்தில் நிறைவேற போகுது, உங்கள் தொழிலில், உங்கள் பொருளாதாரங்களில் எல்லாவற்றிலும் இந்த மீட்பருடைய தொடுதல் இருக்கும். இழந்து போன இதெல்லாம் இழந்து போனது எல்லாம் மறுபடியும் கிடைக்கும். மறுபடியும் கொண்டு வர்றதுக்காக அவர் வந்த நாளை தான் கொண்டாடுறோம். கரங்களை உயர்த்தி அவர் ஆராதிக்க, கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு மீட்பர் நமக்காக வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மீட்பர் இயேசு கிறிஸ்து இதோ குழந்தையாய் நம்ம மத்தியில் பிறந்திருக்கிறார். அந்த விழாவை தான் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு அபிஷேகம் நம்மளை நிரப்பும், ஒரு பிரசன்னம் நம்ம நிரப்பும், அவருடைய வல்லமை நம்மளை நிரப்பும், அவருடைய ஞானம் நம்மளை நிரப்பும், அவருடைய அதிகாரம் நம்மளை நிரப்பும், அவருடைய ஆலோசனை நம்மளை நிரப்பும், அவருடைய சமாதானம் நம்மளை நிரப்பும். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம். ராஜாவே, இதோ இந்த நாளில் மீட்பரை குறித்து எங்களுக்கு எதற்காக இந்த மீட்பர் வந்தார்? ஐயோ, எங்களை மீட்டெடுக்க வந்தார். நாங்கள் இழந்து போனோம். இதோ தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அறிவு, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய ஞானம் எல்லாவற்றையும் மறுபடியும் எங்களுக்கு கொடுக்க அவர் இறங்கினாரே. இதோ இப்பொழுது அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோமேப்பா. அந்த மீட்பின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, எல்லார் மீது ஆளுகை செய்வதாக. ஒரு அக்னி, ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, ஒரு பிரசன்னம், ஒரு ஞானம், ஒரு அதிகாரம் எல்லார் மீது இறங்குவதாக, இறங்குவதாக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. விடுதலை பெறுவார்களாக, விடுதலை பெறுவார்களாக, ரட்சணியம் உண்டாவதாக. Thank you Jesus. Praise you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி. இதோ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இதோ தேவ பிரசன்னம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார், விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். மீட்பர் இதோ உங்களை நட்சத்திரங்களாக, இதோ உங்களை பாடல் குழுவினர்களாக, பூபாலம் பாடுகிறவர்களாக, உங்களை குடில்களாக இதோ ஆண்டவர் மாற்றிக்கொண்டு
இருக்கிறார். ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு தெய்வீக ஆளுகை எல்லாரையும் நிரப்புகிறது. ஓ thank you Jesus, ஓ mighty Jesus. நன்றி சொல்லுங்க மகளே, நன்றி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஆராதிங்க, ஆராதிங்க. தரிசனத்தை பார்ப்பீங்க, தரிசனத்தை பார்ப்பீங்க, மீட்பரை பார்ப்பீங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் காண்பேன், அவர் என் பக்கம் இருக்கிறார். Thank you Jesus, praise you Jesus. ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு தெய்வீக ஆக்குனி, ஒரு தெய்வீக ஆளுகை அசைவாடியதற்காக, தொட்டதற்காக, நிறைத்ததற்காக நன்றி ராஜா. இந்த திருவருகை காலத்துல அப்பா மீட்பராய் நீர் எங்களுக்கு பிறந்த அந்த நாளை ஆண்டவரே மகிழ்ச்சியோடு மகிமையோடு கொண்டாடவும், அநேகரை இந்த கொண்டாட்டத்துக்குள் நடத்துவோம். ஒரு தெய்வீக வாசல் திறப்பதற்காய் நன்றி, தடைகள் உடைந்ததற்காய் நன்றி, பிசாசின் கட்டுகள் சின்ன பின்னமாய் பாதாளத்தில் தள்ளப்பட்டதற்காய் நன்றி, பிசாசின் ஆதிக்கம் நொறுங்கியதற்காய் நன்றி ஆண்டவரே, மீட்டெடுத்ததற்காய் நன்றி, மீட்பின் பிரசன்னம் கொடுக்கப்பட்டதற்காய் நன்றி. தொடர்ந்து நீர் வழி நடத்தும், தொடர்ந்து சாட்சியா இருக்க கிருபை செய்யும், தொடர்ந்து நட்சத்திரங்களாய் செயல்பட கிருபை செய்யும், தொடர்ந்து பாடல்கள் குழுவாய் இருக்க நட்சத்திரம், தொடர்ந்து குடிகளா இருக்க ஜீவிக்க கிருபை செய்யும், தொடர்ந்து ராஜபாதையில் நடக்க உதவி செய்யும், ஆசீர்வதி வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் அதிசய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்மா. Thank you. Happy God bless you. Happy. God bless you. Praise நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. God bless you. 2025 மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டுகளா, மிகப்பெரிய நன்மை, அநேகருக்கு சௌந்தரியமா இருக்கிற ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. அருள் வாழ்வு தியான இல்லம் இன்னும் நிறைய மகிமைகளை காண கிருபை செய்வார். God bless you. Thank you. Praise.